அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் நடைபெற இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை, அதாவது ஜாதக கணிதத்தை பார்த்து ஸ்புட்டம் போட்டு டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கான ஜாதக பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயர், பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 4 டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் பிப்ரவரி 19ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்கிருதருடன் மாசி மாதம் 7ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, சதுர்தசி திதி தேய்பிரை, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம், ரொம்ப ஒரு சேஞ்சை கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சும்மாவே வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஏதோ ஒரு வேலை எழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேக்ஸிமம் வீடு கிளீனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை வீட்டிலேயே இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். திருப்திங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து திருப்தியை விலைக்கு வாங்க முடியாது. அதனால் கோவில் குளங்களுக்கு சென்று அந்த திருப்தியை, மனசாந்தியை அணிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 3 நட்சத்திரக்காரங்களும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மல்டி கலர். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ஒரு சோம்பேறித்தனமாக இந்த நாள் முழுக்க கடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பிடிச்சவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் மாறும். 3 நட்சத்திரங்கள் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரயாணம் இருக்கும்னு சொல்லலாம். அன்னபூர்ணேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பதட்டம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் பொதுவாகவே மிதுனத்துக்கு. ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் அது அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க, சிம்பிள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், நிம்மதியாக இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு அப்படிங்கக்கூடிய ராசி தான் மகரம். மகர ராசியில் இன்றைய நாள் திருவோண நட்சத்திரம். கடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இன்றைய நாள் கண்டிப்பாக நல்ல பெரிய வேலையில் கூடிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே ஒரு முக்கியமான ஒரு வேலையை எடுத்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய குறிக்கோள் இருக்கக்கூடிய ஆள், அதாவது ரொம்ப பாசிட்டிவாக நான் வரணும், மேலே வரணும், வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முக்கியமான காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையும் இந்த மேலே வேலைக்கு போகணும், இல்லை ஏதாவது முக்கியமான ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தைரியமாக உங்கள் காரியங்களை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். பலவிதமான வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் உண்மை. 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக திரிசூலி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் பகைவர்களை உருவாக்காமல் இருந்தாவே போகிறோம். ஆக்சுவலாக பகை உணர்வு அதிகமாக இருக்கும், டவுட்டிங் உணர்வு அதிகமாக இருக்கும், வேலைகளில் அதிகமான டவுட் இருக்கும். நம்ம கூட வேலை செய்கிறவன் கரெக்டாக, உண்மையாகவே நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்காரா, நம்ம சொல்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரா, இப்படிங்கக்கூடிய டவுட்ஸ்லாம் உருவாகும். அது பெண்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் கூட நீங்கள் போகாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆத்ம திருப்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்றத்தை தரும். ராசியா நிறம் கிரீன் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை காணக்கூடிய நாள், உண்மையான திருப்தி. குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தைகளுடைய ஆயுள் நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு ரொம்ப நெகிழக்கூடிய தருணம் என்ற நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் 3 நட்சத்திரக்காரங்களில் உத்திரம் சித்திரை 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் மன நிம்மதி அதிகமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், தாம்பத்திய உறவு மேம்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. படிப்பில் இன்றைய நாள் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இருக்காது. உட்காந்து படித்தா தான் போர்டு எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது, நீங்கள் நல்லா படிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கலாட்டாவில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு பெரிய அளவு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருப்பீங்க. ஏதோ கடனுக்கு செய்கிறோமேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணலான்னு உட்காந்து இப்போவே பிளான் பண்ணுவீங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போவே பிளான் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படும். இன்றைய நாள் பலவிதமான ஏற்றங்கள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு, நிறைய விஷயங்களில் நுணுக்கமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் நம்ம உடம்பை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய சாப்பாடை குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது ரொம்ப ஹெவி கேலரிடு ஃபுட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக எங்கேயாவது கிளம்பி போயிட்டு வருவீங்க. ஒரு டூருக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க, இல்லை பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு பொருட்காட்சி இல்லை கண்காட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதாவது இருக்கலாம். அதுக்கெல்லாம் போய் பாட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கும். பிரயாணத்தினால் இன்றைய நாள் சந்தோஷத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடற்பயிற்சியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சித்தா, யோகா அந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன்றைய நாள் யோஜனை செய்வீங்க. முக்கியமான எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான விஷயங்கள்லாம் ஈஸியாக செட் ஆகும். மற்றவங்க கூட ஈஸியாக பேசுவீங்க. மனசு விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக நற்பலன்கள் காத்துருக்கு. பெண்களுக்கும் அபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தேன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்றைய நாள் எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். பணத்தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். திருமணங்களுக்காக இன்றைய நாள் பேசணுன்னா பேசலாம், கண்டிப்பாக ஜெயிக்கும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக யாரோ ஒருத்தர் இன்றைய நாள் சந்தித்து பேசணுன்னா பேசுவீங்க. பேசிக்கலாக ஃபேமிலியோடைய அட்டென்ஷன் அதிகமாக இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் கோதண்ட ராமசுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராமர் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா விஷயங்களில் சளி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், நிறையா பேரோட உடல்நிலைகளில் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள், டஸ்ட் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும், நம்பிக்கை உருவாகும். பிரயாணங்களில் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ரொம்ப பழைய மனிதர்களை சந்திப்பீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை தான் கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணம் 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 அலைச்சல், ஒரு விதமான லைட்டாக உடம்பு சோர்வு இருக்குது. ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா படுத்துங்க. பேசிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய நாள் பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு சித்தி ஏற்படும். மிக முக்கியமான நல்ல காரியங்களை எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ஆலோசனை செய்து பண்ணுறது நல்லது. இன்றைய நாள் கடன் யாராவது கொடுத்தீங்கன்னா வராது. அதிகமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஹஜக்ரீவர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் தடார்னு இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. நம்பிக்கை உருவாகும். வேலையில் முக்கியத்துவம் பெறுவீங்க. இல்லை நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அன்பளிப்பு உண்டு, ஒரு சலுகை உண்டு, எதிர்பார்க்காம நடக்கும். அதெல்லாம் யூ ஈவன் நெவர் இமேஜின்ட் அப்படின்னு சொல்கிறோம். எவென்ச்சுவலி தட் வில் ஹேப்பன். அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். மிக முக்கியமான நல்ல காரியங்களை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். எல்லாத்தையுமே என்னால் சாதிக்க முடியும்னு நம்புங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கே நம்பிக்கை பிறக்கும். யாருக்கு இருந்தோ இல்லையோ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். இதெல்லாம் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், மகர ராசி அல்லது மகர லக்னக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கணும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசு நினைச்ச எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.